சிம்பிளா, ஹெல்தியா கோதும வச்சு நம்ம ஒரு பால் கொழுக்கட்டை பண்ண போறோம். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு 1 கப் வறுத்த கோதும மாவு, அரிசி மாவு இல்லன்னா கார்ன்ஃப்ளவர், உப்பு, அதுக்கப்புறமா ஆயில் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆயில் இல்லன்னா நீங்க நெய் கூட ஊத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்ல ஒரு சாஃப்ட்டான மாவு மாரி கொண்டு வந்துரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத நல்லா உருட்டிட்டு, நம்ம தேவையான ஷேப்ல நம்ம ரவுண்டா பிடிச்சுக்கலாம். இல்ல அப்டின்னா, நல்ல ஓவல் ஷேப்ல கூட நீங்க ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி. ஸோ முக்கியமா என்னன்னா, கோதும மாவு வறுக்காம பண்ணிடாதீங்க. வறுக்காம பண்ணீங்கன்னா, அந்த பச்சை வாசனையோட இருக்கும். அப்புறம் சாப்பிட முடியாது. நான் வந்து 2 ஷேப்ல பண்ணியிருக்கேன். உருண்ட மாதிரியும், இந்த மாதிரியும். இதே ராகி, கம்பு, திணை எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். மிக்ஸில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முந்திரி, பாதாம், கசகசா, அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நல்லா வந்து கொதிக்க வைங்க. ஸோ, இதிலேயே நம்ம அரைச்சதையும் ஊத்திர்லாம். இது நல்ல திக்னஸ குடுக்கும். நீங்க தேவையே இல்லாம அரிசி மாவெல்லாம் கரைச்சு ஊத்தணும்னு அவசியமே இல்ல. இது நல்லா கொதிச்சு வரும்போது, நம்ம புடிச்சு வச்ச உருண்டைகளையும் இந்த மாரி ஷேப் இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு, 5லருந்து 8 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நீங்க வந்து இதில சாஃப்ரான் வந்து ஆப்ஷனல் தான் நான் போட்டிருக்கேன். நீங்க விட்டுறலாம். ஸ்கிப் பண்ணிறலாம். இப்ப பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு. இதுவுமே நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ப்ரவுன் சுகர் போடுறேன். நீங்க வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரிய நான் அப்படியே போட்டிருக்கேன். நெய்யில வறுத்து கூட நீங்க போடலாம். ஸோ நெய் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில பாதாம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஹை புரோட்டீன் இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈவினிங்ல இது மாரி குடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.